It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பொன்னாம்பிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வடிவேல், அம்மா தமிழ் அணங்கு 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டெக்னிக்கல் டைரக்டராக இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு சரி இருக்குது. எனக்கு 2 பசங்க. மூத்தது தான் பாப்பா பொன்னாம்பிகா. சரி. 2வது பையன் ஐடியில் இருக்கா. அப்படி ஓகே. பாப்பா வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க. சரி. இப்போ வந்து எடுஸ்பிரிண்ட் சொல்லிட்டு அதில் வந்து மென்டராக இருக்காங்க. ஓகே. நாங்கள் வந்து சுந்தர நகரத்தார் வகுப்பை சார்ந்தவங்க. சரி. ரெட்டியாரில் எந்த வகுப்பு இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கும். சரி. நல்லா சமைப்பாங்க. அதுக்கு இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். இந்த மூலம் நட்சத்திரம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எடுக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் இப்போ டெவலப் ஆகிட்டாங்க. அவங்க வரட்டும், அவங்க உள்ள வந்து நம்ம பெண்ணை எடுத்துக்கிட்டோம். வேண்டான்னு சொல்கிறவங்க வீட்டில் நம்ம பெண்ணை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரி. ஏழு அவள் மகாலட்சுமி அதனால விரும்பி எடுத்துக்கிற ஆளுக்கு கொடுத்தா போதும். நாளைக்கு ஆகிடும் அந்த குழந்தை கல்யாணம். சொல்லுங்கம்மா. நல்ல படித்த பொண்ணு. சரி. ஓரளவுக்கு நல்ல வேலையெல்லாம் கற்றுக்கும். சரி. கற்றுக்கிட்டு இருக்கு. சரி. எனக்கு வர்றப்போகிற மர்மையம் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு 3 இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. ஓகேம்மா. கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி. அருமையான வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு அமையட்டும்னு மனசார வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வி. பொன்னாம்பிகா, வயது 28, பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி யோகா முடித்தவர், மென்டாராக திருச்சியில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பொன்னாம்பிகா பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10078000. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. Kalyana Malai exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1046192. பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் எம்என்சி பேங்க்கில் சீனியர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கார்த்திக் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மஞ்சுளா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1153427. பிஎஸ்சி படிச்சுட்டு கடலூரில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறாங்க. எனி டிகிரி, பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. மஞ்சுளா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி. பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை.
வரனின் வயது 28. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் LLB முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 27 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று நாமக்கல் டிஃப்ரான் கோல்டன் பேலஸில் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி RR இன்னில் நடைபெறுகின்றது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. கனவுல கூட நினைச்சு பார்க்கல நான் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்பேன். மதுரையில் இங்கே இருக்க இன்னொரு ஹாலில் பேசும்போது ஒரு வீட்டு வேலை செய்கிற பொண்ணு என்னை வந்து பார்க்க வந்திருந்தேன். 1200க்கு 1174 மார்க் அவருடைய டோட்டல் மார்க். அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறா, 4 வீட்டில் வேலை செய்கிறா. அந்த பொண்ணு அவ்வளோ மார்க் வாங்கி வச்சிருக்கா. உனக்கு என்னம்மா படிக்கணும்னு கேட்டேன். இன்ஜினியரிங்னா. இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கணும்னு கேட்டேன். இன்ஜினியரிங் தானே படிக்கணும்னா. அவளுக்கு இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மட்டும்தான், சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டதான் மாற்றம் அறக்கட்டளை. இன்னைக்கு அந்த பொண்ணு சியாட்டில் அப்படின்ற இடத்துல அமேசான்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. ஆனால் அந்த வழிகாட்டுதல் தானே என்கிட்ட வந்து கேட்கும் போது என்னை படிக்க வைங்கன்னு கேட்கல. அந்த குழந்தை ஒரு நோட் புக் அப்படி செஸ்டோட வச்சுக்கிட்டு அண்ணே படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும்ண்ணே, அது மாதிரி ஒரு படிப்பு மட்டும்தான் சொல்லுங்கன்னு. ஏன்னா அந்த பொண்ணோட கணக்கில் இன்ஜினியரிங் படிப்பு வெறும் 5000 ரூபா தான் நினச்சிட்டு இருக்குது அந்த குழந்தை. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் 5000 ரூபா, அவ்வளோதான் போதும்னு நினச்சிட்டு இருக்குது. 1,50,000 ரூபா செலவாகணும் அந்த குழந்தைக்கு தெரியாது. அவகிட்ட நான் 1,50,000 ரூபான்னு சொல்லும்போது அண்ணே அவ்வளோ பைசாக்கு நான் எங்கண்ணே போவேன் அப்படின்னு கேட்கும் போது தான் நான் ஒரு கல்லூரியில் கேட்டு தான் இந்த ஃப்ரீ சீட் வாங்கணும். இன்றைக்கி அந்த ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினச்ச மாற்றம் ஃபவுண்டேஷனில் தான் இன்றைக்கி 4400 குழந்தைங்க படிக்கிறாங்க. இது லாஸ்ட் இயர் நடந்த இன்சிடென்ட். இது நான் என் வீட்டில் சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்தது. இந்த குழந்தையோட பேர் உண்மையான பேர் இது கிடையாது, இசக்கி அம்மாள். மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம், இங்கேருந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு குக்கிராமம். சென்னையில் வந்து பார்க்க வந்தான் என்ன அந்த குழந்தை அட்மிஷனுக்கு. கொளுத்துற வெயில், 42 டிகிரி வெயிலில், செருப்பு இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய பேர் நீங்கள் கருப்பாக பார்க்கலாம், நம்மளுடைய நிறமே மாநிலம் தான். அந்த வயலில் வேலை செஞ்சீங்கன்னா அந்த ஸ்கின்னு வந்து அப்படியே மசிலோட ஒட்டி போயிருக்கும். உப்பு பூத்து இருந்துச்சு, அந்த பொண்ணோட உடம்புலலாம் உப்பு பூத்து இருந்துச்சு. ரைட், காலில் செருப்பு இல்லை, ஒரு அந்த கட்டை பையனுவாங்க, அதை அப்படி கீழே அப்படி வச்சுக்கிட்டு என்னை பார்த்தோன்னே குட் மார்னிங்ண்ணே அப்படின்ச்சு. அப்படியே தார் ரோடு நிற்குது அந்த குழந்தை. நான் சொன்னேன், நான் அந்த பொண்ணு படிக்க வந்த பொண்ணுன்னே நினைக்கல. என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ணே அட்மிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. கூட அவங்க அம்மா எவ்வளோ 200 மார்க்கு 194 மார்க்கு கட் ஆஃப். அப்படி மார்க் வாங்கியிருக்கு அந்த பொண்ணு, யாரோ சொல்லி வந்திருக்கு. அப்பாவுக்கு 2 வயசு, 10க்கு 10 ரூமில் 8 பேர் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு சீட்டு கொடுக்கலான்னும் போது என் கூட இருந்த என் ட்ரஸ்டி என் ஃப்ரெண்டு சொன்னால், சுஜித் இவளுக்கு சீட்டு கொடுத்தா சென்னையில் ஹவு வில் ஷி சர்வைவ்? இந்த பொண்ணு சென்னையில் சர்வைவ் ஆக சான்ஸே கிடையாது அப்படின்னா. சரி கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு கொடுத்து பார்த்தோம். உன் செருப்பு சைஸ் என்னமான்னு கேட்டேன், செருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு. அண்ணன் நான் செருப்பே போட்டதில்லைன்னு அந்த பொண்ணு, செருப்பே போட்டது கிடையாது. அவளுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தோம். கால் நடக்கும்போது அந்த குழந்தை இப்படி நடக்குது, வாத்து மாதிரி. பெண்கள் நடந்தால் ரொம்ப அழகாக இருக்குன்னுவாங்க, ரைட்? இந்த பொண்ணு இப்படி நடக்குது, தலை நிறைய எண்ணெய். அவளை வந்து ஸ்லோவாக மாற்றுறாங்க. எங்கள் ஃபவுண்டேஷனில் இருக்கிற மற்ற சீனியர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மாற்றுறாங்க, கலர் எப்படி மாறும், ஆனால் கொஞ்சம் ப்ரெசென்டபிள் ஆகிட்டே வரா. 4 வருஷம் முடியும் போது நான் ஹெச்ஆரில் இருக்கேன். நான் எவ்வளோ ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இந்த பொண்ணு அந்த பக்கம் உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கோச்சிங் கொடுக்குறேன் அவளுக்கு. இந்த பார் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு போன ஒரு கேள்வி கேட்பாங்க, டெல் மீ சம்திங் அபவுட் யூ அப்படின்வாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசு, கொஞ்சம் மெதுவாக பேசு, இங்கிலீஷில் மெதுவாக பேசு அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக பேசி எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது. நான் கையை இப்படி வச்சுக்கிட்டு, இசக்கி, அவள் பேர் இசக்கி அம்மாள், இசக்கி உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு. அந்த பொண்ணு என் கையை, இடது கையை பிடிச்சிட்டு சொல்கிறா, அண்ணன் நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. என்ன நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, நாளைக்கு இன்டர்வியூவில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேண்ணே அப்படின்னா. நான் சொன்னேன், எப்படிமா சொல்கிற அப்படின்னு. அண்ணே எனக்கு எவ்வளோ பேர் கைட் பண்ணியிருக்காங்க, இங்கே எவ்வளோ பேர் கைட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வர கம்பெனினே கோடிங்க்கு தான் வராங்க. நான் தான் எங்கள் காலேஜோட கோடிங் சாம்பியன்.
கண்டிப்பாக ஜெயிச்சிருவேண்ணே அப்படின்னா. நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னா, அடுத்த நாள் 7 மணிக்கு கால் பண்ணுறேன்னா 5 மணிக்கே எனக்கு கால் வந்தது. அவகிட்டேருந்து இல்லை, அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் ரெக்ரூட்டர், அவன் என்னோட கிளாஸ்மேட், எனக்கு தெரியாது அவன் தான் இன்டர்வியூக்கு போகிறான். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான், தமிழில் சொல்கிறான், மச்சான் இதுமாதிரி பொண்ணுங்களை எங்கடா பிடிக்கிற அப்படின்னு. என்னடா டேய் என்ன பொண்ணுடா, நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன்டா, அவ கூட 1 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணேன், வேலை கொடுக்கணுன்றத 5 நிமிஷத்தில் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அவ கூட பேசுறது எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனலாக இருந்தது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு ஏன்பா நான் அந்த வேலை கொடுக்கணும்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொல்கிறா, சார் 2 பதில் இருக்குது சார். ஒன்று, நான் ரொம்ப வருமான நிலையிலேருந்து வர்றேன், என் குடும்பத்திலே நான் தான் படிச்சிருக்கேன், 10க்கு 10 ரூமில் இருக்கேன், என் குடும்ப நிலைமை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். ஆனால் அதை விட ஒரு பெரிய ரீசன் இருக்குன்னு, நான் ஒரு அறக்கட்டளையில் படிக்கிறேன், இந்த அறக்கட்டளையில் 1400 பேர் படிக்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், நான் என்னை விட மோசமான நிலைமையில் அங்கே யாருமே இல்லை, எனக்கு நீங்கள் இந்த வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இசைக்கே வேலை கிடச்சிருச்சு இந்த கம்பெனியில் அப்படின்னு என் தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் வேலை கொடுத்தா. அது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம். கதை அங்கே முடியலைங்க. லாஸ்ட் இயர் செப்டம்பர் நான் யூஎஸ் போயிருந்தேன். என்னோடய வேலை நிமித்தமாக நான் அடிக்கடி போனோம். நியூயார்க் போகிறேன். நியூயார்க்கில் ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டில் இறங்குறேன். என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் பல இடத்துல இருக்கிறாங்க. நான் இறங்கி என்னோடய லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளில வரும்போது நியூயார்க்கில் என்னை ரிசீவ் பண்ண வந்தது ஒரு பொண்ணு வரா. பென்சில் பேண்ட்ஸ் அப்படின்னுவாங்க, ஒரு பாயிண்டட் பேண்ட்டு, ஹீல்ஸ், பாயிண்டட் ஹீல்ஸ் அது போட்டுட்டு, ஆனால் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, டார்க் ப்ளூ பேண்ட், ஒரு லைட் ப்ளூ ஷர்ட்டு, ஒரே ஒரு கோட், ஓவர் ஹெட் கோட். என்னை பார்க்க வரும்போது அவள் என்ன பண்ணான்னா, இந்த கோட்டை எடுத்து இப்படி ஒரு சுற்றினான். இப்படி சுற்றிட்டு அந்த ரஜினிகாந்த் சுற்றுற மாதிரி சுற்றி அப்படி கோட்டை அப்படி போட்டுட்டு கை கொடுத்துட்டு, வெல்கம் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு அப்படின்னா. யாரு? இசக்கி அம்மாள். நான் அப்படி நின்று பார்த்தேன் ஒரு நிமிஷம். கட்ட பையே, வெயில், குட் மார்னிங்னு இப்படி இருந்த பொண்ணு 5 வருஷத்தில் வெல்கம் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு அப்படின்ட்டு அவளோட டெஸ்லா காரில் கூப்பிட்டு போனான். ஹோட்டல்லாம் தங்காதீங்க, இங்கே ரொம்ப செலவு, ஏன் கூட தங்குங்க அப்படின்னா. இதுதாங்க வழிகாட்டுதல். இப்போ இதுக்கும் அந்த டீம் முட்டு கொடுக்கும். இது இசக்கி அம்மாளின் சொந்த முயற்சி தானே அப்படின்னு முட்டு கொடுப்பாங்க. கிடையாது. இசக்கி என்னுடைய பாயிண்ட் எல்லாம் ஒரு இசக்கி அம்மாவை தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான இசக்கி அம்மாள் சொந்த முயற்சியில் மார்க் வாங்கி உட்காந்துருக்காங்க வழிகாட்டுதல் இல்லாமல். அதனால் அடுத்த லெவலுக்கு போகணும். வெற்றியும் சக்ஸஸும் சொந்த முயற்சி இருந்தாலும் சரியான வழிகாட்டுதலே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை அளித்த கல்யாணமாலைக்கும் பாரதி மேடக்கும் நன்றி. தேங்க்யூ. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே. கருத்துச் செறிவோடு பேசிய திரு சுஜித் குமாருக்கு சொந்த முயற்சியே என அதிரடியாய் பதிலளிக்க வருகிறார் திருமதி ஷாமலா ரமேஷ் பாபு. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் திவ்யா வாசன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வாசன், அம்மா உமா வாசன், 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள், திவ்யாவை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். நாங்கள் மைசூரில் ஒரு 20 இயர்ஸ் இருந்தேன், கோயம்புத்தூரில் இருந்தேன். கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் பூர்வீக வீடு எங்களுக்கு காரைக்குடி, அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம். நான் ஓகே. பொண்ணு வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊரில்? சென்னையில். பையன் இருக்கும், பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா, கென்யாவில் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து 24 மணி தெலுங்கு செட்டியார் ஃபேமிலி. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் சவுத் ஆப்பிரிக்கா கென்யாவில் சீஃப் இன்ஜினியராக இருக்காப்புல, சிவில் இன்ஜினியர். மருமகள் வந்து காலேஜ் லெக்சரரு, எம்டெக் கோல்டு மெடலிஸ்ட்டு. பொண்ணு திவ்யா வாசன், அவங்க பிசிஎஸ் முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க சிடிஎஸ்ல. இப்போ சென்னை சோழிங்கநல்லூரில் எல்காட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மருமகனாக பார்க்கல, நாங்கள் இங்கே வீட்டு பையனா வரணும். அதுதான் கடவுளை வேண்டிக்கிறேன். நல்ல விஷயம். அப்படியே வருவாங்க, அதை பற்றி கவலைப்பட வேணாம். திவ்யாவுக்கு சிறந்த கணவன் கிடைப்பாங்க, உங்களுக்கு வந்து நல்ல மருமகன் வருவாங்க. இந்த கல்யாணமால் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். திவ்யா வாசன் வயது 30, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். திவ்யா வாசன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10896555. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சந்தோஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1139411. எம்காம் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு.
டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சந்தோஷ் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சதீஷ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35. கல்யாணமாலை.comல இவரது பதிவு எண் 1148096. பிஇ பண்ணியிருக்கிறாரு. ஆரணி திருவண்ணாமலையில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சதீஷ்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 25. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 21 வயது முதல் 24 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று நாமக்கல் டிஃப்ரான் கோல்டன் பேலஸில் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி RR இன்னில் நடைபெறுகின்றது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? விவாதம் தொடர்கிறது. அன்பான சொந்தங்களே, இந்த அற்புதமான பேச்சை நமக்கு இங்கே கொடுத்ததற்காக சுஜித்துக்கு நன்றி. ஆனால் அதை விட பெரிய நன்றி அவருக்கு நாம் செலுத்த வேண்டியது, இப்படி எத்தனை இசைக்கு அம்மாக்களை அவர் கொண்டு போய் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இந்தியாவிலையும் எத்தனை கைகள் யாராவது ஒரு விரல் கொடுப்பாங்களான்னு பள்ளத்திலிருந்து கேட்குது. அந்த விரல்களுக்கு ஒரு விரலை கொடுத்தா போதும் வந்துரு. அந்த வேலையை செய்ததோடு அதை பற்றி இங்கே இத்தனை அற்புதமாக பேசிய சுஜித்துக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த விஷயங்களை சொல்லி பேசிய பிறகு பதில் சொல்லுவது என்பது ரொம்ப கஷ்டம். பட்டிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்குங்க. நீங்கள்லாம் கொஞ்சமும் பயப்படாமல் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஷியாமளாவை இப்போது பேச அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, தாய் இல்லைன்னா குழந்தை உயிர் வாழுமோ அந்த பாட்டை பாடும்போது நெகிழ்ந்து போச்சு மனசு. இல்லைன்னே சொல்லலை. வழிகாட்டி அம்மாவால் தான் உலகத்திற்கு வந்தோம், தாய் தான் தந்தை தான் எல்லாருமே பேசிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ சாக்கேத் ராமனுடைய மனைவி எங்க அந்த ஊருக்கு போயிட்டு வரலாமா? இரு, என்னை பெற்ற அம்மாவை கேட்டு வந்து உன்னிடம் சொல்கிறேன். அம்மாவினுடைய வழிகாட்டுதல் படி தான் கூட்டு போவேன்னு சொன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? சொல்லுங்க மேம், அந்த வீடு எப்படி இருக்கும்? பஞ்சாயத்துக்கு வந்துடும். அப்ப என்ன கேட்பா, ஏன் உனக்கு சொந்தமா ஒரு முடிவு கூட எடுக்க தெரியாதா? கேட்க மாட்டாங்களா? தாயை எடுத்துக்கிட்டாலும் சரி, தந்தை அவங்க வழிகாட்டி ரேஞ்சில் சேர்த்துட்டாங்க அம்மா அப்பாவை. அவர்களால் தான் உலகத்துக்கு வந்தோம். ஆனா அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் இருக்கிற வழிகாட்டி, நீங்க சொல்ற தாய் தகப்பன் இல்லாத எத்தனையோ குழந்தைகளும் முயற்சியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எங்க இருக்காங்க வழிகாட்டி? கிடையாது. விளக்கேற்றும் பொழுது காத்தடிச்சா, அந்த அணில இருக்கிறவங்க சொன்னாங்க, காத்தடிக்குது, பெருங்காத்தடிக்குது, விளக்கேத்துறோம். அப்ப விளக்கேற்றும் போது அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்காக அந்த 2 கையை கொண்டு வந்து அப்படி வச்சுக்கிறவங்க தான் வழிகாட்டி. உங்க 2 கை எங்க போச்சு? உங்க 2 கை ஏமா விளக்கேற்ற கைக்கு அந்த விளக்கு இப்படி பிடிக்க தெரியாது. அதுக்கு யாராவது 2 நெருப்பு போட்டு இருக்குமா கையில? ஆடாடா, அதை கீழே வச்சுட்டு அந்த விளக்க தன்னால தன் கையில பிடிக்க முடியாதா? நடுவர்களே ஒண்ணு மறந்து போயிட்டாங்க. கிக் ஸ்டார்ட் வண்டி எல்லாம் இப்ப மார்க்கெட்ல இல்ல, செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி தான் இருக்கு. அத அவங்க மறந்து போயிட்டாங்க. இல்லைங்க, இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? எங்க வீடு தான் பெருசா பங்களா மாதிரி வசதியா இருக்குதே, அது வாடகை வீடா இருந்தா தான் என்னங்கன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்க குந்துறது குடிசையா இருந்தாலும் சொந்த குடிசையா இருக்கட்டுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன் தெரியுமா? வாடகை கொடுக்க முடியல. இல்ல,
அவங்களால அந்த வாடகை வீட்டில் ஒரு ஆணியையும் அடிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. நாங்கள் எங்கள் குடிசையில் எங்கே வேணால் ஆணி அடிப்போம். அதுதான்மா சொந்த முயற்சி. இது எப்படின்னா கடைசியில் குடிசை கட்டுறது ஆணி அடிக்கிறது. ஆமாம், ஒரு கொடி கட்ட வேண்டாமாம்மா. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தாங்க மாப்பிள்ளை, ஆனால் நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு யாருதோங்க. இவங்க சொல்கிறது அதுதான். நீங்கள் இப்போது யாரை பற்றி பேசுகிறீர்கள்? யாரை பற்றியும் பேசல, அந்த அணியில் இருப்பவங்களை பற்றி பேசுகிறேன் நான். வழிகாட்டுதலை எப்பொழுதும் தேடுகிற மனசு என்ன தெரியுமா நினைக்கும்? அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ, அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்களோ, சொந்தமாக யோசிக்க அது கொஞ்சம் யோசிக்கும். யோசிக்க தெரியாது. 3 பேரும் யோசிக்க தெரியாதவர்கள். சுஜித் சகோ பேசும்பொழுது சொன்னார், சாகேத் ராமன் பேசும்பொழுது அந்த தலைப்பு நீ ஜெயிச்சிட்ட மீரா அப்படின்னு சொல்லி பிரமிட் நடராஜன் சார் அப்படி பார்த்து கையை பிடித்தார். அது சாகேத் ராமன் சாருக்கு ஆஸ்கார் அவார்ட். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. தம்பி, எல்லா படத்துக்கும் ஆஸ்கார் கிடைக்காது தெரியுமா? ஏதோ ஒரு படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்கலாம், அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம். ஆனால் அந்த ஆஸ்காரை வழிகாட்டியாக எடுத்துக்கிற மனசு இருக்குல்ல, என்ன அடுத்த படத்துக்கு இன்னும் நான் நினைச்ச அளவுக்கு கூட கலெக்ஷன் வரலையேன்னு மனசு வேதனைப்படும். அதே சொந்த முயற்சியா இருந்தா அந்த வேலிடேஷனை எதிர்பார்க்காது. எல்போர்டு போட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் வண்டிலாம் ஓட்ட முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இறுதி சுற்று கிளைமேக்ஸ்ல மதி நீ இப்படி குத்து இப்படி குத்துன்னு வந்து மாதவன் சொல்றாருல, அந்த மாதிரி இவங்க போற இடத்துக்கெல்லாம் வழிகாட்டி வந்துகிட்டே இருப்பார். அந்த கல்லில் ஏறினா வழுக்கும், இந்த கல்லில் ஏமா ஒரு தடவை வழுக்கி நீ உழுந்தாத்தான் என்ன? தெரியாம தான் கேட்குறேன். நான் வழுக்கவே கூடாது, நான் விழவே கூடாது, நான் அப்படியே தான் போகணும். என்ன ஒரு மெனக்கடலே இல்லாம இந்த மேனா மினுக்கித்தனோன்றாங்கல்ல, அது அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? கீழே விழு, எழுந்துரு. இந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது சொந்த முயற்சியே. தொடர்கிறார் திருமதி ஷாமலா ரமேஷ் பாபு அடுத்த வாரம். இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, கராத்தே கற்றுக்கிட்ட ஒருத்தர் வழியில் யாரோ சண்டைக்கு வரும்போது சண்டையே போடலை. அவரோட மனைவி கேட்குறான், ஏய்யா கராத்தே கற்றுக்கிட்டேன், சண்டை போட மாட்டியா? ஐயா இல்லை, கராத்தே ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, அதனால் நான் சண்டை போடலை. என்னம்மா இது, என்ன இது? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com